மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கங்க. அமைச்சர் திரு பொன்முடி பதவியை இழந்திருக்கிறாரு. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, அவருடைய மனைவிக்கும் சிறை தண்டனை, 50 லட்சம் ரூபாய் இருவருக்குமே அபராதம். நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்வதற்கு வசதியாக 30 நாட்கள் அவகாசம் வழங்கியிருக்கு நீதிமன்றம். எப்படி பார்க்கிறீங்க? அமைச்சர் பொன்முடியின் மீது சொத்து குவிப்பு வழக்கில் மீது ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் அவர் விடுதலை செஞ்சு உத்தரவு போட்டிருந்தது. அதன் மீது மேல்முறையீட்டை விசாரித்த உயர் நீதிமன்றம் இப்போது அவருக்கு தண்டனை வழங்கியிருக்கு, சிறை தண்டனையும் அபராதமும் வழங்கியிருக்கு. அதோடு மட்டுமில்ல, உயர் நீதிமன்றமே அவர் மேல்முறையீடு செய்து தன்னுடைய வாதங்களை நியாயத்தை எடுத்து சொல்வதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய முறையில் அவருடைய தண்டனையை நிறுத்தி வைத்து 1 மாத கால அவகாசமும் வழங்கியிருக்கு. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நிச்சயமா மேல்முறையீடு செய்து அங்க தன்னுடைய நியாயங்களை எடுத்து வைப்பாரு. எப்பயுமே ஒரு வழக்கு சம்பந்தமாக நீதிமன்ற தண்டனை, அது நீதிமன்ற தீர்ப்பு என்பது ஒரு கட்டத்தில் இருக்கிற ஒரு தீர்ப்பை வச்சுக்கிட்டு மட்டுமே இறுதியான தீர்ப்பு நம்ம சொல்ல முடியாது. இறுதியான தீர்ப்பு என்பது உச்ச நீதிமன்றத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலை உச்ச நீதிமன்றம் என்ன இறுதியா சொல்லுது அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம முடிவுக்கு வர முடியும். எனவே அவர் மீது வழங்கப்பட்டிருக்க தண்டனை மீது அவரு உச்ச நீதிமன்றத்துக்கு போகட்டும். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு உச்ச நீதிமன்றம் வழங்குகிற தீர்ப்பின் அடிப்படையில் தான் நம்ம அந்த இறுதியான முடிவுக்கு வர முடியுங்கிறது தான் நான் சொல்ல விரும்புறேன். அரசியல் விமர்சகர் திரு கலை அரங்கத்தில் இருக்கிறாரு. அவர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு விருப்பப்படுறாரு. கேட்கலாமா? கொடுங்க, சொல்லுங்க. எங்க ஜெயலலிதா அம்மையாருக்கு ட்ரையல் கோர்ட்டு தண்டனை கொடுத்தப்ப அவங்க ஊழல்வாதின்னீங்க. உயர் நீதிமன்றம் அவங்கள விடுதலை பண்ணுற வரைக்கும் நீங்கள் காத்துட்ருக்கலையே. அதே மாதிரி 2G வழக்கில் ட்ரையல் கோர்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன சொன்னீங்க? அதில் பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னீங்க அன்னைக்கு. அதுக்கடுத்து இப்போ வேற மாதிரி பேசுறீங்க. உங்கள் கூட்டணி கட்சிங்கிறதுனால நீங்கள் அந்த சலுகையை கொடுத்து பேசுறீங்களா, நிலை மாறி பேசுறீங்களாங்கிற என்னுடைய கேள்வி. தண்டனை நான் கொடுத்ததே இல்லைன்னு சொல்லுவேன், கொடுத்தது தப்புன்னு சொல்லணும். அவங்களும் அப்படி சொல்லலையே. இந்த எனக்கு நான் என்ன சொன்னா, கீழமை கோர்ட்டு விடுதலை பண்ணுச்சு, அப்ப விடுதலை பண்ணது வரவேற்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பொறுத்தவரை ஜெயலலிதா கேஸா இருக்கட்டும், எந்த கேஸா இருந்தாலும் அது இறுதியான முடிவு உச்ச நீதிமன்றம் வாய்ப்பு இருக்கிற போது, மேல்முறை வாய்ப்பு இருக்கிற போது அதுதானே இறுதியானது. அப்படிதான் நம்ம சொல்றோம், தவிர கூட்டணி கட்சிக்கு ஒண்ணு எதிர்கட்சிக்கு ஒண்ணு நம்ம சொல்றது கிடையாது. ஜெயலலிதா ஊழல்வாதி இல்லை என்று வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னா உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நீங்க ஏத்துக்கிறீங்க. இல்ல, ஜெயலலிதா உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாடி வாய்ப்பே இல்லை, ஜெயலலிதா ஊழல்வாதி அல்ல என்று நீங்க ஏத்துக்கிறீங்க. அப்படின்னா உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் தானே இது இறுதி உத்தரவு. அது அப்டேட்டட். அவங்க அங்க வழக்கு அவங்க விசாரணைக்கு போகல, அவங்க இறந்துட்டதுனால. திரு பாலகிருஷ்ணன் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம்னு சொல்றாரு. இங்க மேல்முறையீடு அங்க உயர் நீதிமன்றத்துக்கு போச்சு, கர்நாடக உயர் நீதிமன்றம் அவங்களை விடுதலை பண்ணிச்சு. அதுக்கு மேல ஒரு தீர்ப்பு. அப்ப அவங்க எப்படி ஊழல்வாதின்னு சொல்லிட்டே இருக்கீங்க? அவரை எப்படி ஊழல்வாதி? உயர் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு கொடுத்ததோட நிறுத்திருக்கலாம். அவரே நீங்க தண்டனை நிறுத்தி வச்சு நீங்க மேல்முறையீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப மேல்முறையீட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப மேல்முறையீட்டு வாய்ப்பு நாளைக்கு இல்லன்னு சொன்னாக்கா இந்த தீர்ப்பு என்ன ஆகும்? இல்ல, நீதி பரிபாலன முறையில எல்லோருக்குமே வாய்ப்பு அவங்களை பொறுத்தவரை கடைசி தீர்ப்பு இருக்கிற போது மேல்முறையீட்டு வாய்ப்பு என்ன வருதுன்னு பொறுத்து தான் நம்ம எதையும் சொல்ல முடியுங்கிறதா நான் சொல்ல விரும்புறேன். நன்றி திரு பாலகிருஷ்ணன், இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு.